ஆமா. ஹாய் செல்லம்ஸ். வாங்க இன்னைக்கு நம்ம வீட்டில் என்ன ஸ்பெஷல்னு பார்க்கலாமா? பார்க்கலாமே வாங்க. காலையில் குடிக்கிறதுக்கு நெல்லிக்காய் ஜூஸு நானும் அப்பாவும் குடிச்சிட்டோம். உன் பங்கும் தம்பி பங்கும் இருக்குது. வர்ஷா குட்டிக்கு இது சரியா. அப்புறம் பார்த்தியா மோர். இப்போ வர்ஷா இப்போ குடிச்சிட்டு போகும் மோர். அதுக்கப்புறம் நேற்று சூப்பரான ஒரு தக்காளி ஊறுகாய் ரெடி பண்ணோம்ல, அதில் தான் சோறு போட்டு கிளறி வச்சுருக்கேன். அவ்வளோ பிரமாதமாக இருக்குது. நேற்றுக்கு அவங்களுக்கு 1/2 கிலோ கொடுத்தது போக கொஞ்சம் இருந்தது, அதில் கிளறி வச்சுட்டேன். முட்டை அவிச்சு வச்சுட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா காலிஃப்ளவர் பொரியல் பண்ணியிருக்கேன். இந்த கதை சொல்லியிருக்கேன் நான் கொஞ்சம் அவங்ககிட்ட. ஒரு நம்மளுக்கு தெரிஞ்சவங்க ஒருத்தவங்க ஒரு நாள் வந்து இந்த பொரியல் நான் செஞ்சு கொடுத்தேன். நல்லா இருக்குன்னு சாப்பிட்டு ஹஸ்பண்ட் என்ன பண்ணாரு, பொண்டாட்டி வேலைக்கு போயிட்டு வரதுக்குள்ள அவர் செஞ்சு கடாயை கவுத்து வச்சுட்டாரு. ஈவினிங் வந்து திட்டுது அவங்க வீட்டுக்கார. கடாயை கவுத்து வச்சுட்டாரா? கழுவி சாப்பிட்டுட்டு அவர் மட்டுமே சாப்பிட்டுட்டாரு அந்த பொரியலை. அவ்வளோ சூப்பராக இருக்கும் அந்த காலிஃப்ளவர் பொரியல். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தயிர் சோறு. தயிர் சோறு வந்து நல்லா திராட்சை இதெல்லாம் போட்டு செம்மையாக பண்ணி வச்சுருக்கேன். முட்டை அவிச்சு வச்சுருக்கேன். இது காலி ஆயிடுச்சுன்னா காலையில் மதியம் சமைக்கணும். ஓகேவா? இல்லை பழங்களும் சாப்பிட்டீங்கன்னா இது மதியானத்துக்கு அப்படியே வந்துடும். சாப்பிட்டுக்கலாம், மதியம் சாப்பிட்டுக்கலாம். ஓகே, மதியத்துக்கு பாருங்கள் சமைச்சாச்சு. சுட சுட சோறு. தொட்டுக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா சூப்பரான ஒரு முட்டை தொக்கு பண்ணிட்டோம். அருமையான ஒரு முட்டை தொக்கு. இந்த முட்டை தொக்கு பார்த்து யார் வச்சுருப்பான்னு கமெண்ட் பண்ணணும் சரிங்களா. இதை நான் வைக்கலை, நம்ம வீட்டில் யார் வச்சுருப்பான்னு கரெக்டாக கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து அங்கே அதெல்லாம் நான் காலையில் காமிச்சிட்டுமே காலிஃப்ளவர் பொரியல்லாம். ஓகே ஓகே. அதெல்லாம் இப்போ வச்சு சாப்பிட வேண்டியது தான். தயிர் சோறு கொஞ்சம் இருக்குது. தயிர் சோறு கொஞ்சம் இருக்குது. இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி சாப்பிட வேண்டியது தான். வேறு லெவலில் சமைச்சிட்டோம். விரும்பின மாதிரி சாப்பிட போகிறோம். இன்றைக்கி ஒரு குடி செல்லாக்குட்டி ஸ்வீட்டில் டிஃபன் என்ன லஞ்ச் என்ன மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். வழக்கம் போல் நம்மளோட இருக்கே சந்தை பொருட்கள் தேவைப்படுறவங்க வாட்ஸ்அப் ஒரு ஹாய் மெசேஜ் அனுப்புங்க. இன்றைக்கி வந்து காலையில் அனுப்புன வரைக்கும் ரிப்ளை பண்ணிட்டேன். மதியத்தில் இப்போது லஞ்ச் ஹவரில் அனுப்புனது தான் அங்கே இருக்குது. போய் ரிப்ளை பண்ணிவிடுவேன். அதுவும் வேறு என்னவோ சொல்லணும்னு நினச்ச ஒரு விஷயம் பற்றி மறந்துட்டேன் டக்குன்னு அப்படியே. அதுக்கப்புறம் இன்றைக்கே திருமண நாள் பிறந்த நாள் கொண்டாடும் அனைவருக்கும் எங்கள் மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள். செல்லுங்களா வாழ்க வளத்துடன் எப்போதும் மகிழ்ச்சியாக நிம்மதியாக சந்தோஷமாக இருங்க பட்டுக்குட்டீஸ். நிறைய பேர் வந்து ஆர்டர்ஸ் கொடுத்துட்ருக்கீங்க. இந்த தக்காளி தொக்கு, தக்காளி ஊறுகாய், புளிச்சக்கீரை இது எல்லாத்துக்குமே தேவைன்றவங்க நீங்கள் முன்னாடியே நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா உங்களுக்கு 1/2 கிலோ 1 கிலோ அளவில் கூட நம்ம செய்து அனுப்புவோம். ஏன்னா ஒரு சிலர்லாம் வந்து ஜாயின்ட் ஃபேமிலி நிறைய பேர் இருந்தால் அந்த மாதிரி வந்து யூஸ் பண்ணுறதுக்காக கேட்குறாங்க. ஒரு சிலர் வந்து குழந்தைங்க ஹாஸ்டலில் தங்கியிருப்பாங்க. அவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் கொடுத்துட்டோம்னா அவங்க கொஞ்ச நாள் வச்சு யூஸ் பண்ணுவாங்க அப்படின்றதுக்காக கொஞ்சம் நிறையவே செய்து கேட்குறீங்க. நீங்கள் எப்படி ஆர்டர் கொடுக்குறீங்களோ அந்த மாதிரி நம்ம செய்து கொடுத்துடலாம். அதுக்கப்புறம் வேறு என்ன சொல்கிறது, ஏதோ ஒன்று சொல்ல வந்தேன். என்ன பட்டு வேறு என்ன? அவ்வளோதான். ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல வந்தேன், அதை மறந்து. இது நிறைய பேர் வந்து பர்த்டே விஷஸ்ஸு, அதுக்கப்புறம் திருமண நாள் விஷஸ் இதெல்லாம் நீங்கள் சொல்லி கேட்குறீங்க இல்லையா, தனித்தனியாக சொல்லி கேட்குறீங்க. நம்ம ஹேமாகுட்டி சேனலில் அப்பா வந்து அதை பண்ண போகிறாரு, எடுத்து விஷ் பண்ண போகிறாரு. நான் ஹேமாகுட்டி சேனலில் கண்டிப்பாக விஷ் பண்ணுவோம். அந்த மாதிரி பர்த்டே விஷஸ்ஸு எல்லாம் சொன்னீங்கன்னா அப்பா அதில் ஒரு நம்பரும் கொடுத்துருவாரு. அந்த நம்பருக்கு நீங்கள் ஃபோட்டோஸு அந்த மாதிரி ஷேர் பண்ணி எங்களை சொல்லுங்கள் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா கண்டிப்பாக அதில் வந்து சொல்லுவாங்க. ஏன்னா பிஃபோர் 1 வீக் அட்லீஸ்ட் வந்து 1 வீக்காவது பிஃபோராக சொன்னால் தான் நம்ம எல்லாத்தையும் சொல்ல முடியும். ஸோ இதை தான் சொல்ல ஆரம்பத்தில் டக்குன்னு பிளாங்க் ஆகி மறந்துட்டேன். அது நேற்றுக்கு ஹேமாகுட்டி சேனலில் நைட் டின்னர் ஸ்பெஷல் போட்டிருக்கோம் இல்லையா, அதுலேயே சொல்லியிருக்கோம். ஸோ வந்து தேவைன்றவங்க அந்த வாட்ஸ்அப் நம்பர் அப்பா கொடுப்பாரு, அதுக்கு அனுப்பி விடுங்க சரிங்களா. வேறு என்ன பட்டு? அவ்வளோதான். ஸ்ப்ரெட் பாசிட்டிவிட்டி. லவ் யூ ஆல். பாய் பாய்.